ஆமாம் சார். நீங்க சொல்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. சொந்த பந்தங்களே கண்டுக்காத இந்த காலத்துல யாரோ ஒருத்தரோட ஃப்ரெண்டோட அப்பாவுக்காக உங்க மருமக பணம் கொடுத்தது பெரிய விஷயம். மலேசியாக்காரங்க ரொம்ப இலகுன மனசு உள்ளவங்கன்னு இதுல இருந்தே தெரியுது. எனக்கு அவங்கள பார்த்தே ஆகணுமே. சுமதி, ஜனனி உன் கூட தானே வந்தா? ஆமாமா, அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதால அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கம்மா. எங்க இருக்கா பாவ? இல்ல ஓகே தான். ஹாஸ்பிடல் ஸ்மெல் அவங்களுக்கு ஒத்துக்கல. இப்ப நார்மல் ஆயிட்டாங்க. வெளியே தான் இருக்காங்க. என்னமோ போங்கம்மா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிவா, நாமளும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் பாருங்களேன். உண்மைதான் சேது, நமக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு. இவங்க தான் என்னோட மாமியார். வணக்கம். நானும் துளசியும் வந்த பஸ்ல தான் அன்னைக்கு இவரும் இவரோட ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அப்படியா? ஆமாமா. அப்புறம் அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ நான் ஒரு டென்ஷன்ல இருந்தேன். அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தான் உடனே ஓடி வந்துட்டேன் மாமா பார்க்கறதுக்கு. பரவாயில்ல மாப்பிள்ள. அம்மா, சரியான நேரத்தில் உங்கள் மாமாவோட ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. அப்புறம் உங்கள் மருமகளுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கள். உங்கள் பணத்தை நான் நாளைக்கே அனுப்பி வைக்கிறேன். இதுல என்ன இருக்கு தம்பி? சேது, ஒருத்தரோட உயிரை காப்பாற்ற எங்களோட பணம் உதவி இருக்கு. அதில் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆமாங்க தம்பி. உங்க சம்சாரத்தை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லைம்மா, இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன். உங்க நல்ல மனசுக்கு சீக்கிரமே கிடைச்சிருவாங்க. அடுத்த தடவை உங்களை பாக்குறப்போ உங்க சம்சாரத்தோட தான் பார்க்கணும். ஆமா, சொல்ல மறந்துட்டேன். அவங்க உடம்பு முடியாததால சீக்கிரமா கிளம்பணும்னு சொன்னாங்க. சரிங்க தம்பி, நாங்க கிளம்புறோம். மாமனார கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கோங்க. வயசானவங்களோட அருமை அவங்க உயிரோட இருக்கிறப்ப தெரியறது இல்ல. அவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. சரிங்கம்மா. அம்மா, ரொம்ப நன்றிம்மா. சமயத்துல பணத்தை கொடுத்து என் வீட்டுக்கார உயிரை காப்பாத்திருக்கீங்க. எங்க போனவங்கள? ஆமா. என்னம்மா, நீங்க இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டோம். அம்மா, நீங்க வந்தப்போ சுமதி கூட வேற யாராவது பொண்ணுங்க இருந்தாங்களா? அப்படி யாரும் இல்லையே தம்பி. ஏன்? இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. சரிம்மா, நீங்க கிளம்புங்க. வாங்க. வரேன். சரி, பார்க்கலாம். பாவம். டே சிவா, ஜனனி எங்க போயிட்டா? வாஷ்ரூம் போறேன்னு போனாங்க. ஓ அப்படியா? ஏதோ மறுபடியும் வாமிட் வருதுன்னு போனோம். இத வந்துட்டா. இதோ வந்துட்டாளே. பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லைங்க. என்னம்மா, போலாமா? அப்போ நாங்க போயிட்டு வரோம். சரிங்கம்மா. வாங்க. வரேங்க. தேங்க்யூ. வரேன். ஆமா. என்ன சங்கர், பார்த்துட்டாங்க. செக் பண்ணியா? என்னாச்சு வண்டி? அண்ணா, இது கொஞ்சம் பெரிய வேலை இருக்கு. எப்படியும் காலையில் தானே ரெடி ஆகும். ஐயோ நண்பா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுப்பா. நாங்கள் ஊருக்கு வர போகணும்.
அப்போ ஒன்று பண்ணுங்க பிரதர், நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி கிளம்புங்க. நான் உங்கள் வண்டியை ரெடி பண்ணி நாளைக்கு அனுப்பி விடுறேன். என்னம்மா பஸ்ஸில் போயிடலாமா? அ, இல்லடா சிவா, ஜனனிக்கு வேற உடம்பு சரியில்லை. இப்ப அவளை பஸ்ல கூட்டிட்டு போறதெல்லாம் சரியா வராதே. அதுவும் சரிதான். பிரதர், ரொம்ப யோசிக்காதீங்க. இன்னைக்கு வேணா நம்ம வீட்டில் தங்கிக்கோங்க. வண்டி ரெடி ஆனோன்னா கிளம்பி போயிடலாம். சேது, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலாக பாருங்கள், நாங்கள் அங்கேயே தங்கிக்கிறோம். சரி, ஓகேங்க. அப்போ வண்டியில் வந்து ஏறுங்க. போகிற வழியில் நான் உங்களை ஹோட்டலில் ட்ராப் பண்ணிடுறேன். சங்கர், ஆ நீ வண்டியை ஷெட்டுக்கு எடுத்துட்டு போ. சரிண்ணே. எதுவாக இருந்தாலும் எனக்கு உடனே சரி, அப்போ phone பண்ணி அவளையும் சொல்லு. கூப்பிட்டுருமா? சரிண்ணே. சரியா? ஆ. போலாமா? ஒரு சரி, நிமிஷம். ஓகே. ஜனனி, அம்மாடி ஜனனி, இறங்கி வாமா. ஜனனி, வா போலாமா? ஏய் ஜனனி, கொரோனா தான் போயிடுச்சே, அப்புறம் என்ன மாஸ்க்கு? சிவா, ஜனனி மாஸ்க் போட்டது நல்லதுதான். இப்ப வர காய்ச்சல் சளி எல்லாம் சீக்கிரமே ஓ பரவுதான். சரி, அப்போ கிளம்பலாமா? ஓகே, கிளம்புவா. வா ஜனனி.